நான் குட் நைட் முடிக்கும் போது நினைக்கிறேன், ஷூட் முடிக்கும் போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் அசோக் தான் சொன்னார். அசோக் செல்வன் குடும்பஸ்தன் அசோக் செல்வனுக்கு பிச் பண்ணுங்க. அவர்கிட்ட டேட்டில் மணி என்கிட்ட ஒரு கதை வந்துச்சு, நீ கேளுங்க உங்களுக்கு ஒர்க் ஆகாம பாரு. எனக்கு நான் கூப்பிட்டு கேட்ட போது எனக்கு அந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கதாநாயக லட்சணமா ஒரு ஹீரோவுடைய மொமெண்ட்ஸ், ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து இதுவாக சொல்லலை, பட் அது அப்படியான ஒரே ஆர்கிடைப்பாக அவ்வளோதான் இருந்திருக்கு. அவர் வீட்டுக்கு அடங்க மாட்டார், தண்ணி அடிப்பார், காசு கொடுக்க மாட்டார், பெற்றவங்களை அடிப்பார், அவன் ஹீரோவாக இருப்பான். இல்லை நான் அப்படி சொல்லலை, அது தப்புன்னு சொல்லலை, அது மாதிரி தான் இருந்திருக்கு இல்லையா? இல்லை நான் அப்படி தப்பு சொல்ல. இதுவா எஸ்ஆர் பட கதையா? இல்லை 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 கொஞ்சம் டிராகன் ஞாபகம் அது சொல்லல, ஐடியாவா அவ்வளோதான் இருந்தா. நான் இப்படி ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு ஒரு 9 to 5 வேலைக்கு போயிட்டு வந்தவன் ஒரு வீட்டுக்கு வந்து தேவையான பொருளை வாங்கிட்டு, அப்பாவுக்கு தைலம் வாங்கிட்டு, பொண்டாட்டிக்கு இது வாங்கிட்டு, ஒரு 2 கட்டப்பையை தூக்கிட்டு வர்றவன் ஏன் ஹீரோவாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியில வந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு.